சோதோம் கொமோரா நகரங்களின் அழிவு. இந்த அழிவு நடந்த காலம் யூதர்களின் வரலாற்று கணக்கில் 2048 AM. அந்த ஆண்டில் சோதோம் கொமோரா நகரங்கள் தேவனின் தீர்ப்பால் அழிக்கப்பட்டன. ஆபிரகாமின் கூடாரத்திலிருந்து தேவதூதர்கள் புறப்பட்ட போது அவர்களில் இருவர் சோதோம் நகரத்தை நோக்கி திரும்பினர். தேவன் தீர்மானித்த அழிவை நிறைவேற்ற அவர்கள் அனுப்பப்பட்டிருந்தனர். சோதோம் மக்கள் அதிகமான கொடூரத்திற்கும் தீமைக்கும் பெயர் பெற்றவர்கள். ஏழைகளுக்கு இரக்கமில்லை, பயணிகளுக்கு விருந்தோம்பல் இல்லை. அந்நியர்கள் உணவு வாங்க வேண்டுமென்றாலும் கூட அவர்களுக்கு விற்க கூட மறுத்துவிடுவார்கள். ஒரு நாள் லோத்தின் மகள் பசியால் வாடிய ஒரு அந்நியருக்கு ரகசியமாக உணவு கொடுத்ததை சோதோம் மக்கள் கண்டுபிடித்தனர். அவளை பொதுவெளியில் எரித்தனர். மற்றொரு சமயம் ஒரு இளம் பெண் பசியால் துடித்த ஒருவருக்கு உணவு கொடுத்ததை அறிந்த அவர்கள் அவளின் உடல் முழுவதும் தேன் தடவி நகரின் மத்தியில் கட்டி வைத்தனர். தேன் வாசனைக்கு வந்த தேனீக்கள் அவளை கடித்து அவள் உயிரிழந்தாள். இவ்வாறு சோதோம் மற்றும் கொமோரா மக்கள் செய்த அருவருப்பான கொடுமைகள், அவர்களின் இரக்கமின்மை, அந்நியர்களுக்கு காட்டிய துன்புறுத்தல்கள் அனைத்தும் தேவனின் கோபத்தை எழுப்பின. அதனால் அந்த நகரத்தை முழுமையாக அழிக்க தேவன் தீர்மானித்தார். தேவன் சோதோம் கொமோரா நகரங்களை அழிக்கப் போகிறேன் என்று ஆபிரகாமுக்கு அறிவித்தபோது ஆபிரகாம் மனம் உடைந்தார். அவர் தேவனிடம் வேண்டினார், அங்கே ஓரிரு நல்ல மனிதர்கள் இருந்தாலும் அந்த நகரத்தை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினார். லோத் சோதோம் மக்களோடு பல வருடங்களாக வாழ்ந்தாலும் அவர்களின் கொடூரத்தை, அந்நியர்களுக்கு காட்டும் கொடுமைகளையும் ஒருபொழுதும் ஏற்கவில்லை. ஒரு நாள் நகரின் வாசலில் ஒரு அந்நியர்கள் வந்ததை லோத் பார்த்தார். அவர் அவர்களை மரியாதையுடன் வரவேற்று தன் வீட்டிற்கு அழைத்தார். அது அவர்களுக்கு ஆபத்தானது என்பதை அவர் நன்றாகவே அறிந்திருந்தார். சோதோம் மக்கள் அந்நியர்கள் வந்ததை அறிந்து லோத்தின் வீட்டை முற்றுகையிட்டார்கள். அவர்களை வெளியே ஒப்படைக்கும்படி கத்தினர். லோத் எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் அவர்கள் மேலும் கொந்தளித்தார்கள். இறுதியில் லோத்தை கொல்ல தயாரானார்கள். அந்த நேரத்தில் அந்நியர்கள் உண்மையில் தேவ தூதர்கள் என்று லோத் அறிந்தார். தேவ தூதர்கள் லோத்தை உள்ளே இழுத்து வெளியில் இருந்த கூட்டத்தினரை குருடராக்கினர். தேவ தூதர்கள் லோத்திடம் சொன்னார்கள், உன் குடும்பத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு உடனே நகரத்தை விட்டு வெளியேறு. இந்த நகரத்தை அழிக்க நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். லோத் சோவார் நகரத்தை அடைந்ததும் தேவன் சோதோம் கொமோரா மீது அக்கினி கந்தகத்தை பொழிந்தார். ஒரு காலத்தில் தோட்டம் போல இருந்த நிலம் இப்போ உப்பு கடலாக மாறியது. லோத்தின் மனைவி ஆர்வத்தால் பின்பக்கம் பார்த்தார். அந்த கணமே அவர் உப்பு தூணாக மாறினார். லோத் பின்னர் சோவாரை விட்டு மோவாப், அம்மோன் பகுதிகளில் தன் சந்ததிகளோடு வாழ்ந்தார். டெட் சி, அது இன்றும் உலகின் அற்புதங்களில் ஒன்றாக உள்ளது. சோதோம் அழிவு பலரின் மனதில் பயத்தை ஏற்படுத்தியது. அந்த பகுதியை பயணிகள் தவிர்க்க ஆரம்பித்தனர். ஒரு காலத்தில் செழித்திருந்த அந்த நிலம் முழுவதும் வெறிச்சு ஓடியது. சோதோம் மற்றும் கொமோராவின் அழிவு ஒரு பழைய வரலாறு மட்டுமல்ல. அது மனிதன் காட்டும் கொடுமை, இரக்கமின்மை, அகங்காரம் எவ்வளவு ஆழமாக விழுந்துவிட முடியும் என்பதை நமக்கு நினைவூட்டும் ஒரு ஆன்மீக பாடம். ஆபிரகாமின் வேண்டுதல், லோத்தின் நீதியான மனம், தேவதூதர்களின் பாதுகாப்பு, இவை அனைத்தும் இருளில் நடுவிலும் ஒளி இருப்பதை சொல்லுகின்றன. அந்த நகரங்கள் அழிந்துவிட்டன, ஆனால் அந்த பாடம் இன்னும் உயிரோடு உள்ளது. நீதியும் இரக்கமும் இல்லாத இடத்தில் எந்த நாகரிகமும் நிலைக்காது. இதுவே சோதோம் மற்றும் கொமோராவின் கதை.